தமிழ்நாட்டிலேயே முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரட்டுகிற வேலை டெல்டா மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களால் தான் முன்னெடுக்கப்பட்டது. இது வரலாறு. இந்த வரலாற்று உண்மையை யாராலும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது, உரிமை கோர முடியாது. நான் வெண்மணிக்கு போய் அஞ்சலி செலுத்த போகிறேன் என்று சொன்னால் வெண்மணியின் போராட்ட வரலாற்றை நான் உரிமை கோர முடியாது. அது மார்க்சிஸ்டுகள் நடத்திய போராட்டம், அதுதான் வரலாறு. அவர்களெல்லாம் போராடியதன் விளைச்சலாகத்தான் திருமாவளவன் போன்றவர்கள் உருவாக முடிந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நான் தருகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனைகள், அவருடைய பணிகள் என்னை உருவாக்குவதற்கு, வடிவமைப்பதற்கு பயன்பட்டு இருக்கலாம். அதே வேளையில் கம்யூனிஸ்ட் இயக்கங்களின் போராட்டங்களும் தான் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் வளர்வதற்கு, உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.